ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, காலையிலேயே நேரமாகவே வியாபாரத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, மயில் வந்து எப்படி தோகை விரிச்சிட்டு ஆடுது பாருங்க ஒரு வீட்டு மேலே. ஓஹோ, என்னை பார்த்தோன்னே இதாயிடுச்சுங்க. தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு, அப்படியே இதாயிடுச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிற பாட்டு தோகை அப்படியே வச்சிருச்சு. கரெக்டாக விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. நான் கேமரா எடுக்கும்போது அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. ஆமாம், விரிக்குது வருங்க. தெரியுதுங்களா? தோகை விரிச்சிட்டு ஆடுது. அப்பப்போ பிரேக் விட்டுற மாட்டேங்குது. தெரியுதுங்களா? தோகை வச்சுட்டு திரும்பிச்சுன்னா சூப்பரா இருக்கு. இருக்கு, எடுத்துங்க. எடுத்துக்கா சாக்குல. அது ஒண்ணுதான். 15 ரூபாயா? எல்லாம் 15 தாங்க. நீங்க புதுசா வாங்குற மாதிரி கேக்குறீங்க. அப்படி இல்லைக்கா, நான் கீரை வந்து 10 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரேன். சரிங்களா? நம்ம வந்து 5 ரூபா வச்சோம்னாத்தான் எனக்கு கூலி, பெட்ரோலுக்கு, அப்புறம் வண்டி ஏதாவது பழுதாச்சுன்னா ஒரு டயர் மாற்றணும். இந்த ரோடுலாம் வர்றதுக்கு பாருங்க எப்படி கல் முள்ளா இருக்குது. கல் முள்ளா இருக்குது. ஒரு முள் ஏறினாலும் பஞ்சர் ஆயிரு பாருங்க. இந்த ரோட்ல வர்றதுக்கு வந்து 5 ரூபா வச்சாதான் இதாகுது. நீங்களே வந்து எடுத்துக்கலாம்ல. ஏங்க கொத்தமல்லி இருக்குங்களா? கொத்தமல்லி இல்லைக்கா. 100 ரூபாய் சில்லறை இருக்குங்களா? இருக்கு. ஒரு கீரை வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா தோட்டத்துக்காரர் இந்த கீரை பார்ப்பாங்க, அது வீடியோ பார்ப்பாங்க. அப்போ 5 ரூபா தான் நான் லாபம் வைக்கிறேன். 10 ரூபா வாங்கி 20 ரூபாய்க்குலாம் நான் லாபம் விற்கல. அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது டீ குடித்தாவே உங்களுக்கே தெரியும், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறப்ப 15 ரூபா. அதில் சர்க்கரை தூளும் இல்லை, டிக்காசன் எதுவுமே இல்லை. சுடுதண்ணி குடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம வாங்கிட்டோம். அங்கே போய் ஆனால் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா, கொஞ்சம் 5 ரூபாய்க்கு குறைச்சிங்கன்னு நம்ம பேக்கரியில் பேச முடியாது. ஒரு போண்டா சாப்பிட்றோம், ஆனால் அப்போ 5 ரூபாய்க்கு போடுங்கண்ணா, 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 5 ரூபாய் குறைச்சிங்கன்னா அங்கே போய் எல்லாம் பேரம் பேச முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் மளிகை பொருள் வாங்கிட்டு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, ஒரு 3000 ஆச்சுன்னா, ஆனால் ஒரு 1500 குறைச்சிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. துணி கடையில் போய் அப்படித்தான் அவங்க போடுற பில்லு தான் நம்ம கொடுத்துட்டு வருவோம். ஆனால் இங்கே நம்ம கீரை விற்கிறோம், தெரு தெருவா வாசப்படிக்கு போய் நிற்கிறோம், தலைவாசப்படியிலே நிற்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட மட்டும்தான் ஒரு 5 ரூபா இப்படி பேரம் பேசுகிறாங்க. மக்களை நீங்களே பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பேரம் பேசலை, அவங்கள நினச்சிட்டு நான் சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு நன்றி. ஒவ்வொருத்தர் வந்து 5 ரூபா குறைச்சி கொடுன்னு கேட்பாங்க. அவங்களத்தான் நான் சொல்கிறேன். அப்படியே 30 ரூபா சொன்னாலும் வாங்கிட்டு போகிறதுக்கு இருக்கிறாங்க ஒரு சில மனிதர். நீங்கள் அலையிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபாயாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. கீரை விற்றுட்டுங்க, சிறுகீரை 5 புடி இருக்குது. நீங்கள் இதையே விற்கிறதுக்கு சுத்தணுங்க. இதை மட்டும் சும்மா எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறது? வேஸ்ட்டாக போயிடும். 60 ரூபாய்னா 60 ரூபா வரணும். இல்லைன்னா வந்து வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் 10 பிடி இருந்தாலும் சரி, 100 பிடி இருந்தாலும் சரி, நம்ம வந்து சுற்றியே தான் தீரணும். அப்போ வந்து மக்கள் வந்து எதுக்கோ ஆடம்பர செலவு எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சாப்பாடுலாம் இந்த சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நான் காளான் கடை போட்டப்போ, ஃபாஸ்ட் ஃபுட் போட்டப்போ 30 ரூபாய்க்கு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90 100 ஆகுது. அதையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா அதெல்லாம் கெடுதலுங்க. அஜினோமோட்டோ வந்து சேர்ப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து குடல் புண்ணு இருந்துச்சுன்னா அந்த அஜினோமோட்டோ போட்டால் சேராது.
ஆனா, அதையெல்லாம் கண்ணு மூடித்தனமா வாங்கி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சு வாங்கி சாப்பிடுவாங்க. கீரை வந்து ஒரு ஆரோக்கிய உயிர் சக்தி. நம்ம கீரை ரெகுலரா எடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியறதில்ல. அதில தான் வந்து பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் கூட ஒரு மனசார ரேட் சொல்லி வாங்கின நாளே கிடையாது. அ எப்பவுமே அவைங்க பேரம் பேசுறீங்க. நம்ம ரெகுலரா வாங்குற ஆளுகளே 2 கூடி எடுத்துக்கிறோங்க ரூ. 5 குடும்பாங்க. இப்படி கேட்கறதுக்கு தான் ஆள் இருக்கா வழியா, ஆனா பேரம் பேசாத வாங்குறதுக்கு ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கு. சரிங்க, அப்ப கீரை கொஞ்சமா தான் இருக்கு. சரி தட்டாங்குடி சைடு போனோம்னா அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. சரி ஃபிரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ. அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.